வெல்கம் டு இளைய தலைமுறை சேனல். ஆரம்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மருந்தையும் சமைக்காத உணவையும் ரொம்ப நாள் பாதுகாத்து வைக்கணுங்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஃப்ரிட்ஜு. ஆனால் இந்த ஃப்ரிட்ஜை பெரிய வீட்டில் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமலே பயன்படுத்துகிறாங்க. நம்ம வீட்லேயே எடுத்துக்கோங்களேன், உணவுப் பொருள் மீந்துருச்சுன்னா போதும், அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு மறுநாள் சூடு பண்ணி சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் என்னென்ன பொருட்கள் எல்லாம் வைக்கலாம், அது எவ்வளோ நாள் வைக்கலாம் என்ற விஷயம் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச பொருட்களை எல்லாம் சூடு பண்ணி சாப்பிட்றதுனால அது நம்ம உடலுக்கு நிறைய பாதிப்புகளை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரிட்ஜில் எந்தெந்த உணவுப் பொருள் வைக்கக்கூடாது, அதை ஏன் வைக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பழங்களை நறுக்கி ஃப்ரிட்ஜில் அப்படியே வைக்காதீங்க, ஏன்னா அது நம்ம உடலுக்கு கேடு விளைவிக்கும். பழங்களை நறுக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால அதில் கிருமிகள் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கூட சொல்லலாம். ஊறுகாயை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஊறுகாய் கெட்டு போய் அதில் ஃபங்கைஸ் உருவாகும். சூடான உணவுப் பொருட்களை ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, ஏன்னா அந்த சூடு உட்பகுதியில் பரவி மற்ற உணவுப் பொருட்கள்லாம் கெட்டு போகிறதுக்கும் வழிவகுக்கும். காய்ச்சிய பாலை சூடாகவே ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, அந்த பால் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். சில பேர் வீட்டில் இறைச்சியை ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. அதில் நார்மலாகவே பாக்டீரியோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அது மற்ற உணவுகளுக்கும் சீக்கிரமாகவே பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெங்காயத்தில் ஃபோலிக் ஆசிட் இருக்குது. வெங்காயத்தை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இந்த சத்துக்கள் குறையிறது மட்டும் இல்லாமல் ஒருவித துர்நாற்றமும் ஏற்படும். பல வருடங்கள் ஆனாலும் கெட்டு போகாத ஒரே உணவுப் பொருள்னு சொன்னால் அது தேன் மட்டும்தாங்க. தேனை ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. தேனை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா தேன் அடர்த்தியாகி அதோட இயற்கை தன்மையை இழந்துடும். ப்ரெட்டை ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, ஏன்னா அது சீக்கிரமாகவே காஞ்சி போயிடும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரி பொருட்களை ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம்னு நம்புகிறோம். யாராவது தவறுதலாக ஃப்ரிட்ஜில் இந்த பொருட்கள்லாம் வச்சாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.